வணக்கம். தினமொரு தகவல். இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாடை பற்றி பார்க்கலாம். இன்று இளம் பெண்களிடையே இரும்புச்சத்து குறைபாடு அதிக அளவில் காணப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சத்தான உணவு அதாவது சரிவிகித உணவு சாப்பிட்றது இல்லை, டேஸ்ட்டுக்கு மட்டுமே சாப்பிட்றது. அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய சரிவிகித உணவை நாம் அன்றாட டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இறைச்சி, மீன் போன்ற மாமிசங்கள் அல்லது பருப்பு வகைகள், பீன்ஸ் மற்றும் பச்சை நிற காய்கறிகள் போன்ற தாவர அடிப்படையிலான இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை பெரும்பாலான பெண்கள் சாப்பிட்றதே கிடையாது. கூடுதலாக ஒரு சிலர் தற்போது இறைச்சியை முழுமையாக தவிர்த்து தாவரங்கள் அடிப்படையான உணவுகளை பின்பற்றுறாங்க. இதுவும் இரும்புச்சத்து குறைபாட்டுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அடுத்தபடியாக மாதவிடாய் ஆரோக்கியம். மாதவிடாய் ஆரோக்கியம் இந்திய பெண்கள் ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது மாதவிடாய் அதிகப்படியாக இரத்த இழப்பு ஏற்படுவதால் ஒவ்வொரு மாதம் இரும்புச்சத்து குறையுது. இருந்தாலும் போதுமான அளவு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக இதனை ஈடுகட்டலாம். இது பற்றி சரியான புரிதல் இருந்துச்சுன்னா போதும், பெண்களிடையே இருப்பதில்லை. ஆனால் இது குறித்து சரியான விழிப்புணர்வு பெண்களிடையே ஏற்படுத்தி அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து தவிர்க்காமல் இருப்பதை ஏற்படக்கூடிய விளைவுகளை புரிய வைப்பதன் மூலமாக இதை நம்ம தடுக்கலாம். அடுத்து, வழக்கமான முறையில் இரும்புச்சத்து மற்றும் ஹீமோகுளோபின் அளவுகளுக்கான பரிசோதனை செய்வதன் மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தவிர்க்கலாம். அதாவது ஹேர் கொஞ்சம் நரைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இளம் வயசுலேயே ஒரு 20, 25 இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் நரைச்சிருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதுக்கு தகுந்த அது கடலை, நிலக்கடலை, பச்சை கீரைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இரும்புச்சத்து குறைபாட்டை தடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைச்சி, கோழிக்கறி, மீன், பீன்ஸு, பருப்பு வகைகள், தோசை மற்றும் தானியங்கள் போன்ற இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அடுத்து, மேலும் இரும்பு உறிஞ்சுதலை அதிகப்படுத்துவதற்கு உதவும் விட்டமின் ஊ நிறைந்த உணவுகளான சிட்ரஸ் பழங்கள், தக்காளி மற்றும் குடைமிளகாய் போன்றவற்றையும் சாப்பிடுவது அவசியம். உணவின் போது தக்காளி, குடமிளகாலாம் அதில் சாப்பிடணும். அடுத்தது, உணவின் போது அதிகப்படியான டீ மற்றும் காஃபியை குடிப்பது இரும்புச்சத்து உறிஞ்சுதலை தடுக்கலாம். அதாவது அந்த பீரியட்ஸ் டைமில் ரத்தப்போக்கு இருக்கும்போது பெண்கள் டாக்டரின் ஆலோசனை பேரில் சப்ளிமெண்ட்ரிகள் எடுத்து அவர்களது இரும்புச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். கூடுதலாக பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த மேலாண்மை போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தி இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயத்தை நம்ம குறைக்கலாம். நன்றி, வணக்கம்.